ஃபாலோவிங் மீன்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா காஸ்ட் அக்கௌண்ட்ஸில் லேபர் அப்படிங்கிற சாப்டரில் எக்ஸசைஸ் 3 பார்க்குறோம். நம்ம ரெஃபர் பண்ணிட்டு இருக்கிற புக் வந்து காஸ்ட் அக்கௌண்டிங். ஆத்தர் வந்து ரெட்டி அண்ட் ஹரிபிரசாத் ரெட்டி அப்படிங்கிறவங்க பார்த்துட்ருக்கோம். ஸோ காஸ்ட் அக்கௌண்டிங் சாப்டர்ஸை பொறுத்தளவுக்கு ஹெல்த்தி எஜுகேஷன் சேனல், காஸ்ட் அக்கௌண்டிங் அகாடமி, இந்த 2 சேனலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் ஐடியாஸ் கிடச்சிரும். ஃபைண்ட் அவுட் த ஓவர் டைம் ஹார்ஸ் அண்ட் ஓவர் டைம் வேஜஸ் ஃப்ரம் த ஃபாலோயிங். ஸோ ஓவர் டைம் ஹார்ஸும் கேட்டிருக்காங்க, ஓவர் டைமுக்கு எவ்வளோ வேஜஸ் வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவல் ஹார்ஸ் ஒர்க் பண்ண ஹார்ஸ் வந்து 50 ஹார்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கு. நார்மல் ஒர்க்கிங் ஹார்ஸ் வந்து 40. ஓகேவா. நார்மல் வேஜ் ரேட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 25 பெர் ஹார்ஸ். ஸோ ஆக்சுவலாக வந்து நம்மளுக்கு ஸ்டாண்டர்டாக வந்து 50 ஹார்ஸ், நார்மலாக வந்து 40 ஹார்ஸ் ஒர்க் பண்ணால் போதுங்கிறாங்க. நம்ம ஒர்க் பண்ணது வந்து 50 ஹார்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கோம். இப்போ நார்மலாக வந்து உங்களுக்கு 25% வந்து வேஜ் கொடுக்குறாங்க. அப்போ எக்ஸ்ட்ரா நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த ஒர்க்கிங் எக்ஸ்ட்ரா ஒர்க் வந்து என்ன பண்ணியிருக்குன்னா 40 ஒர்க் பண்ணால் போதும், 50 ஒர்க் பண்ணியிருக்கோம். அப்போ 10 ஹார்ஸ் எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா. ஸோ எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணதுக்கு நம்மளுக்கு போனஸ் கொடுப்பாங்க. அதாவது ஓவர் டைம் சேலரி கொடுப்பாங்க. ஓவர் டைம் அப்படிங்கும்போது நம்மளுக்கு டபுள் த இன்கம். ₹1 கொடுத்தாங்க அப்படின்னா 1 ஹவருக்கு. ஓவர் டைம் அப்படிங்கும்போது உங்களுக்கு டபுள் த அமௌண்ட் வரும், ₹2 கிடைக்கும். ஸோ அதனால் ஓவர் டைம் ப்ரிஃபர் பண்ணி ஒர்க் பண்ணுவாங்க எம்ப்ளாயீஸு. ஸோ அந்த மாதிரி கேசஸில் அப்போ எவ்வளோ ஓவர் டைம் ஹார்ஸ் வரும், எவ்வளோ அதுக்கு சேலரி வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம வந்து எக்ஸசைஸ் 3 பார்க்குறோம் இல்லைங்களா. ஸோ என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் 3ல் ஓவர் டைம் ஹார்ஸும் ஓவர் டைம் வேஜும் கேட்டிருக்காங்க. ஸோ calculation of over time hours and over time wage ரெண்டுமே கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கான ஃபார்முலா ஃபஸ்ட் எடுத்து எழுதிக்குவோம். அதுக்கான ஃபார்முலா, ஸோ கொடுத்துருக்குற இன்ஃபர்மேஷன் வந்து ஆக்சுவல் ஹார்ஸ் ஒர்க்டு எவ்வளோங்க 40. நார்மல் வேஜ் எவ்வளோங்க 25 per ஹார்ன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா. இப்போ நம்மளுக்கு ஸ்டாண்டர்ட் ஹார்ஸ் எவ்வளோங்க, நம்மளுக்கு 40 ஹார்ஸ் தான். ஓகேவா. நம்மளுக்கு அப்போ நம்ம ஒர்க் பண்ண ஹார் வந்து ஆக்சுவலாக ஒர்க் பண்ண ஹார் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 50 ஹார்ஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா. ஸோ அப்போ எக்ஸ்ட்ரா எவ்வளோ பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஒர்க்கிங் ஹார்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா 50 மைனஸ் 40 எவ்வளோங்க 10 ஹார்ஸ் வருதா. ஓகேவா. அப்போ 10 ஹார்ஸ் நம்ம வந்து எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணியிருக்கோம். ஓகேவா. ஸோ அதே மாதிரி நம்மளுக்கு கேல்குலேஷனாக ஓவர் டைம் ஒர்க்கிங் ஹார்ஸ் தெரிஞ்சப்போ ஓவர் டைம் ஒர்க்கிங் ஹார்ஸ் எவ்வளோங்க 10. ஸோ அது தெரிஞ்சிருச்சு. ஓகேவா. ஸோ அதுக்கு அடுத்தது என்ன போடணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஓவர் டைம் வேஜஸ் போடணுமா. ஸோ வேஜஸ், ஓவர் டைம் வேஜஸ் அப்படின்னு போடும்போது நம்மளுக்கு 10 ஹார்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. 1 ஹவருக்கு எவ்வளோ ருபீஸுங்க 25 ருபீஸு. இதுவே ஓவர் டைம் அப்படிங்கிறப்போ நம்மளுக்கு டபுள் வேஜ். ஓகேவா. அப்போது இன்ட்டு 2. ஸோ 10 ஹார்ஸ் இன்ட்டு 50 அப்போ என்ன வருங்க 500 ருபீஸ். அப்போது ஓவர் டைம் வேஜ் எவ்வளோங்க ருபீஸ் 500. அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.